Pradeep Smiley. வணக்கம் guys, வணக்கம். கொஞ்சம் கோல்டு, இல்லாட்டி என்னோட குரல் வந்து எவ்வளவு அழகா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். என்னடி வாய்ஸ் இது? போன வாரம் வந்து ரொம்ப நாள் கழிஞ்சு ப்ளூப்பர் வீடியோ பார்த்திருப்பீங்க. ப்ளூப்பர் வீடியோ வந்து I was very happy because ப்ளூப்பர் வீடியோவை நான் ஒரு ஃபில்லர் வீடியோ மாதிரி போடுவேன். பட் தென் இப்போ வந்து இல்ல, ரொம்ப நாள் ஆச்சு. ஐ திங்க் more than 6 months ஆச்சு நான் ப்ளூப்பர் வீடியோ போட்டு. 2 months once போடணும்னு இருந்தது. ஸோ I was really glad கண்டென்ட் வந்து இருந்துட்டே இருக்குங்கிறதுல டச் வுட். Before we get into the video, membership பத்தி நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா you can again check it out. அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் கம்யூனிட்டி someday இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க ஜாயின் பண்ணுங்க. இன்னைக்கு யார் வர போறாங்கன்னு பார்த்தா நம்ம வந்து வேல்யூபிள் திங்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கிற சமயத்துல ஐ திங்க் சோஷியலி ரெஸ்பான்சிபிளா இருக்கக்கூடிய ஒரு பர்சனை தான் இன்னைக்கு கூப்பிட போறோம். வெரி கிரியேட்டிவ். ஐ திங்க் ஈஸியா நம்ம ஓவர்லுக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது. பட் அதுல இருந்து ஒரு கிரியேட்டிவான விஷயம் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அவங்க யாரு, அவங்க என்னெல்லாம் பண்றாங்க ப்ரோமோல போய் பார்க்கலாம். At the festival that we met at, were you just a face in a crowd? And now I can't imagine me with anybody else. As we close out the night underneath the lilac sky. Summer high, met you in August. New York, back to my cold apartment. Distance sucks, but at least I'm still with you. ஓகே, ஸோ ஒரு கிரியேட்டிவா பண்ணக்கூடிய ஒரு அக்கா பேக்ரவுண்ட் செட்டப் வந்து அவங்க பண்ணக்கூடியதை வந்து சஜஸ்ட் பண்ற மாதிரியே வந்திருக்காங்க. வணக்கம் சரண்யா அக்கா. வணக்கம். ஸோ ஃபேப்ரிக் அப்சைக்ளிங் நல்ல சமுதாயத்துக்கு வந்து ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும்னா அதை பத்தி என்னன்னு சொல்லுங்க. என்னன்னு சொல்லலாம்னா, இப்போ நீங்க போட்டிருக்க ட்ரெஸ், நான் போட்டிருக்க ட்ரெஸ், இந்த ட்ரெஸ் எல்லாம் பண்ணும்போது நம்ம நிறைய வேஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அல்டிமேட்லி நம்ம அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிறோம். அந்த ட்ரெஸ்ல இருந்து மிச்சமாகிற குப்பை எங்க போகுதுன்னா இட்ஸ் a big question mark. நம்ம அதை பத்தி யோசிக்கிறது இல்ல. இந்த பழகமே இல்ல. பிராண்ட்ஸ் ஆகட்டும், இப்ப நம்ம போயிட்டு மால்ல வாங்குற நிறைய பிராண்ட்ஸ், டிஷர்ட், என்ன ட்ரெஸ் பண்ணாலும் அதுல இருந்து வேஸ்ட் உருவாகும் கண்டிப்பா. அதோட வேஸ்ட் எங்க போகுது அப்படிங்கறதுதான். இட் ஆல் எண்ட் அப் நம்மளோட வீட்டு தெரு பக்கத்துல இருக்க குப்பை தொட்டியில இருந்து பெரிய குப்பை கூடங்கள் வரைக்கும். ஒன்னா பெரிய குப்பையா இருந்தா டைரக்டா போய் அங்க டம்ப் பண்ணுவாங்க. சின்ன நம்ம டெய்லர் கடை குப்பையா இருந்தா பக்கத்துல போடுவாங்க. இதுதான் அல்டிமேட்லி இதுதான் நடக்கும். சோ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு காட்டன் ஃபேப்ரிக் வந்து அப்சைக்கிள் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஒரு பாலிஸ்டர் ஃபேப்ரிக் அப்சைக்கிள் ஆகணும்னா அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அந்த மாதிரி ஒரு பேப்பர் மக்கருக்கே வந்து ரொம்ப நாள் எடுக்கும் அப்படின்னா ஒரு துணி மக்கருக்கு ரொம்ப 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 நாட்கள் ஆகும். அதை வந்து நம்ம மக்கருக்கு அனுப்பாம அதை இன்டர்வீன் பண்ணி நம்ம அதை வந்து ஏதாவது ஒரு பொருளா பண்ணி நம்ம வச்சுக்கிறது. சோ என்விரான்மெண்ட்க்கு கம்மி வேலை கொடுத்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் வேலை செய்யறோம். அதுதான் உடனே சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஆகுது. என்ன awesome thought process ka. So that takes me to the next question. இப்போ நீங்க சொன்னீங்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொன்னீங்க. சோ உங்களுக்கு இது நீங்க இப்ப மேஜரா பண்ணும்போது உங்களோட சோர்ஸ் வந்து எங்க இருந்து இந்த மெட்டீரியல்ஸ் எடுக்கிறீங்க? அண்ட் தென் என்ன கிரைட்டீரியால வந்து ஓகே இது வந்து அப்சைக்ளிங்க்கு இது வந்து ஓகே செலக்டட் டிக்குங்கிறது வந்து எப்படி பண்றீங்க? ஓகே, ஸோ இந்த அப்சைக்ளிங்க்கு நான் கிரைட்டீரியா சூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் a bit so that it will connect நம்ம ஸ்டோரிக்கு. இப்போ நான் வந்து ஃபேஷன் கிராஜுவேட். ஸோ எனக்கு எப்படி இதோட இது வந்தது அப்படின்னா, ஸோ ஐ ஒர்க் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஃபேஷன் இண்டஸ்ட்ரி. நம்ம துணி ட்ரெஸ் லைக் விற்கிறதுல இருந்து ஒரு டிசைன் ஸ்டுடியோ, அந்த பெரிய பிராண்ட்ஸ்க்கு மேனுஃபேக்சரிங் பண்ற இடத்துல இருந்து ஐ ஒர்க் எவ்ரிவேர். ஸோ அப்போ அதில் நம்மளுக்கு தெரியும் இவ்வளோ ஃபேப்ரிக்ஸ் வேஸ்ட் ஆகும்னு. அந்த ஃபேப்ரிக்ஸை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தோணும் இவ்வளோ பெரிய துணி இருக்கு, ஸோ இதுல நம்ம ஏதோ ஒன்று பண்ண முடியும். ஐ டோன்ட் நோ, அது எனக்கு அப்படி டிஃபால்ட்டா எனக்கு அந்த தாட் ப்ராசஸ் இருந்திருக்குது ரொம்ப வருஷமா. அண்ட் எப்படின்னா எங்க அம்மா சின்ன வயசுல இருந்து எனக்கு ட்ரெஸ் தைப்பாங்க. ஸோ அந்த பிட் எல்லாம் வந்து இன்னமும் எங்க வீட்டுல நிறைய இருக்கு. ஸோ எங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வேணும், இப்போ நான் டிசைனிங் படிச்சங்காட்டி ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வேணும், உடனே போய் நாங்க அந்த துணி எடுத்துருவோம். ஸோ இட்ஸ் பீன் இன் மை தாட்ஸ் ஃபார் மெனி இயர்ஸ். ஸோ இப்படிதான் வந்திருக்கு. ஃபேமிலி மொத்தம் உப்பா சாப்பிட்டே வளர்றீங்களா கண்ணா? ஃபேப்ரிக்ஸ் எப்படி சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நான் ப்ரையாரிட்டைஸ் பண்றது வந்து காட்டன் ஃபேப்ரிக் அல்லாத ஃபேப்ரிக் தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பண்ணுவேன். ஏன் அப்படின்னா காட்டன் துணி வேஸ்ட் இருக்குது அப்படின்னா அது ஈஸிலி நம்ம ஒரு கர்ச்சிப்பா பண்ணிடலாம். இல்ல நம்ம ஒரு அடுப்பு துடைக்கிறப்போ வீட்டுல வந்து நம்ம பேசிக் இருக்கு, அது நம்ம இந்தியன்ஸ்குள்ள பை டிஃபால்ட்டா இருக்குது. ஒரு பழைய டிஷர்ட் இருக்குன்னா நம்ம குப்பையில போட்டுற மாட்டோம். அந்த டிஷர்ட் எப்படி எல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வேஸ்ட் பண்ணுவோம். இந்த பாலிஸ்டர் ஃபேப்ரிக் அப்படிங்கிறது வந்து அது எதுக்குமே நம்ம யூஸ் பண்ண முடியாது.
அதுல தண்ணி உறிஞ்சாது. ஸோ நம்ம அதை ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் எதுக்குமே, ஏன்னா ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. நம்ம எங்க அப்சைக்கிள் பண்ண முடியும், அதுக்கு அது யூஸ் ஆகாது. ஸோ அதையும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்குவேன் நானு. வெல்கம் ஹோம், வெல்கம் பாப்பிமா. ஸோ செகண்ட்லி ஐ வில் கோ டு காட்டன் ஃபேப்ரிக். இது நான் எங்க இருந்து சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, நான் இப்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணிருக்கிறது வந்து டெய்லரிங் ஷாப்ஸ் ஆர் டிசைன் ஸ்டுடியோஸ். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். ஸோ அங்கிருந்து அவங்க கிட்ட இப்ப நான் ட்ரெஸ் தைக்க கொடுக்குறேன் அப்படின்னா, என்னோட பாக்கி துணி என்னெல்லாம் ஃபேப்ரிக் நீங்க கட் பண்ணி போடுறீங்களோ அதெல்லாம் எடுத்து வச்சு எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணிக்குவேன். அப்புறம் அவங்கனால எது ரீசைக்கிள் பண்ண முடியல, அவங்க வெளியே எது போடுறாங்களோ அவங்க குப்பையெல்லாம் நான் வாங்கிக்குவேன். ஸோ பேசிக்லி குப்பை கலெக்டிங். இதுதான் சோர்ஸ் ஆஃப் த ரா மெட்டீரியல் ஃபேப்ரிக். அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்தனா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? அவன் கை காட்டுறத பாருடா, அள்ளி போட்டேன்றான்டா. நீ வாயா, உட்காரு உட்கார், நீ முதல்ல உட்கார் சொல்றேன். உங்க நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து என்னன்னா, இது மோஸ்ட்லி வந்து சஸ்டைனபிலிட்டியை நோக்கி போகக்கூடியது தானே. சோ அதுல வர challenges, பேசிக்கான challenges என்னவா இருக்கும் and how do you overcome that? Okay, first challenge is like எப்படின்னா, இப்போ நான் வந்து I've done multiple things இந்த பாயிண்ட் அச்சீவ் பண்றதுக்கு. ஸோ I've done business basis. எப்படின்னா ரொம்ப ஈகோ ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்ஸை செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு I've done experiments நிறைய. எனக்கு வந்து எப்படி இருக்கணும்னா, எப்பவுமே அந்த ஒரு ஜாப் பண்றவங்க போது அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அங்க அப்படி இல்ல, சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். அப்போ அந்த நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுலாம் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிருச்சு. ஆனா அல்டிமேட்லி we are doing something to earn moneyங்கும் போது that didn't happen. சம்பாரிச்ச காசை வீட்டுக்கு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடி படணும். பிகாஸ் அப்ப அதுக்கோட இது இல்ல. எப்படி இருக்குன்னா, ஃபார் ஈஸியா சொல்லணும்னா கமல்ஹாசன் சார் படம் மாதிரி. அவர் படம் எப்பவுமே டைம் அஹெடா எடுத்துருவாரு, நம்ம யாருக்கும் புரியாது, அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு புரியும். அதே இந்த ரேஞ்ச்ல வந்து ஐ டிட். அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் ஹஸ் given me lot of lessons. அத பண்ணும்போது இப்ப ஐ லேர்ன் தட் என்ன அப்படின்னா, there has to be a mix of sustainability and appealing. ரெண்டுமே இருக்கணும். You cannot be only socially responsible to take something and reach it out to people. மித்தவங்களுக்கு அது புரியுற மாதிரி கொடுக்கணும்னா அவங்களுக்கு புரியுற மாதிரி கொடுத்தாதான் அதோட வெல்கமிங் இருக்கும் அப்படிங்கறது நிறைய சொதப்பல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமா ஐ லேர்ன்ட். தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன், நான் ப்ராடக்ட்ஸ் பண்ணி செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ தாட். ஸோ அதனால நான் நிறைய ஃபேப்ரிக் அப்சைக்கிள் பண்ண முடியும்னு நான் நினைச்சேன். தென் ஐ ஸ்டம்பிள்ட் அப்பான் தட் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது டீச் பண்றதுக்கு. ஸோ அந்த டே சர்ப்ரைசிங்லி எப்படி இருந்துச்சுன்னா, நான் அந்த ப்ராடக்ட்டை நானே பண்ணியிருந்தேன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு 1/2 மீட்டர் துணி அப்சைக்கிள் பண்ணிருப்பேன் அப்படின்னா, அன்னைக்கு நாங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நான் டீச் பண்ணும்போது, நாங்க ஒரு 10 பேர் சேர்ந்து பண்ணும்போது அன்னைக்கு வி அப்சைக்கிள் ஒரு 5 மீட்டர்ஸ். நான் எப்படி 5 மீட்டர்னு ஒரு அளவா சொல்றேன், பட் ஆனா அது எல்லாமே ஒரு பிட்டு துணி, கேஜிஸ்னு வச்சுக்கேன். ஒரு 1 kg ஆஃப் ஃபேப்ரிக் நாங்க அப்சைக்கிள் பண்ணிருக்கோம். ஸோ தென் ஐ ரியலைஸ் தட் ஒரு பர்சன் பண்றதை விட டேக் இட் டு மெனி பீப்புள். ஸோ அவங்க பண்ணும்போது தே கேன் சேவ் அப் மணி. அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வாங்குறது இஸ் ஹைலி பிரைஸ். ஒரு அப்சைக்கிள் ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா, ஏன்னா அதுல போடுற எஃபர்ட் ரொம்ப நிறைய இருக்கு. ஸோ அதை நம்ம வாங்குறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ நம்ம கனெக்ட் பண்ணி வாங்குறது இல்லை நிறைய பேர். இன்ஸ்டெட் நம்ம டீச் பண்ணோம்னா நிறைய ஃபேப்ரிக்கும் அப்சைக்கிள் ஆகுது. தே themselves get the satisfaction of doing it. நினைக்கிற மாதிரி நாங்க தனி ஆள் கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது. So every workshop I learn new things. எப்படி அதை சொல்லணும் அப்படின்ட்டு. நைஸ். ஐ ஹோப் அந்த ப்ராசஸ் முன்னாடி விட கொஞ்சம் இப்போ உங்களுக்கு ஸ்மூதன் ஆயிருக்குன்னு நம்புறேன். இனிமேலும் ஈஸியா இருக்கும்னு நம்புறேன். கரெக்ட். ஏன்னா இப்போ டீச்சிங்கும் போது அந்த ஆர்ட் கிராஃப்ட் இதுக்கெல்லாம் இப்ப இருக்கிற இன்ட்ரெஸ்ட்னால வந்துட்டு அந்த ஆர்ட் கிராஃப்ட் மூலியமா நம்ம இந்த சோஷியல் குட் திங்கை நம்ம சொல்லும் போது இட்ஸ் டேக்கன் அப் ஈஸிலி. ரைட். உங்க நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து என்னன்னா, இப்போ சே ஒரு ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில இருந்து ஒரு ஃபேப்ரிக்கை வந்து நீங்க அப்சைக்கிள் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னவா இருக்கும்? உங்களுக்கு அப்படியே அது தோணி இருக்கா, யோசிச்சிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? அண்ட் ஏன் அந்த ஃபேப்ரிக்? ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில இருக்க ஃபேப்ரிக் நான் அப்சைக்கிள் பண்ண மாட்டேன், அதை பத்திரமா அப்படியே வச்சுக்குவேன். பிகாஸ் தட் வில் பி a gem. ஓகே. மாதிரி ஃபேப்ரிக்ஸ் இப்ப நமக்கு கிடைக்கிறது இல்ல. சோ ஐ வுட் கீப் இட் as a reference. இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும் ஃபேப்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப நம்ம பாலியஸ்டர் ஃபேப்ரிக்ல இருக்கிற அந்த ஃபைன்னஸ், இந்த ஷிஃபான், இப்ப நம்ம ஷிஃபான்ல சில்க் ஷிஃபான் இருக்குது, நம்ம பாலியஸ்டர் பிளெண்ட் பண்ண ஷிஃபான் இருக்கு. இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி டு செப்பரேட் போத் அண்ட் ஃபைண்ட் அவுட். அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த காலத்துல காட்டன் துணிலேயே அந்த வெறும் காட்டன் ஃபைபர் வச்சு அதோட ரிசல்ட் எல்லாம் அச்சீவ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் துணி கட்சா பத்திரமா வச்சுக்குவேன். ஐ வில் நாட் அப்சைக்கிள். ஓகே. ஸோ தட் டேக்ஸ் அஸ் டு தி லாஸ்ட் क्वेश्चन. உங்களுக்கு மெமரபிளான ப்ராஜெக்ட்னா எது அண்ட் why is it standing out? ஸோ எங்க அம்மாவோட ஒரு சில்க் ஸ்லீவோட பிளவுஸோட ஸ்லீவ். ஓகே.
அவங்க வந்து அந்த ஸ்லீவ் ஃபுல்லா ஜரி இருந்ததுன்னு சொல்லி பத்திரமா எடுத்து வச்சிருந்தாங்க. ஓகே. இப்ப நான் வந்து எனக்கு ஆல்வேஸ் எனக்கு இந்த பறகுன்னு இருக்கும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன உள்ளங்க இறக்குது எவன வரானே பாரு. அண்ணே சைக்கிள் ஸ்டாண்ட் போட்டு வரானே. ரைட் தம்பி வணக்கம் தம்பி. வச்சிட்டு நான் வந்துட்டு ஒரு டேங்லர் மாதிரி பண்ணினேன் அந்த பிளவுஸ் ஸ்லீவ் வச்சிட்டு. சோ அது எப்படி இருந்ததுன்னா அந்த பிளவுஸ் ஸ்லீவ் ஆல்வேஸ் ரிமைண்ட்ஸ் மீ அபவுட் மை மதர். அப்புறம் அவங்க கொடுத்த நல்ல விஷயமும் அதுல வந்து எனக்கு வந்து சேர்ந்திருக்குது. அண்ட் இட் ஆல்சோ ஹேஸ் த ஒர்க் தட் ஐ டிட். ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் all the reasons that I'm here today doing this workshop. So that particular product is very special for me. Thank you for sharing your insights, and I'm so glad meeting people like you. ஏன்னா இந்த தாட் ப்ராசஸ் நம்ம உட்காந்து யோசிச்சா அது எத்தனையோ இது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். நம்ம டெய்லியுமே எல்லாருமே ஸ்டிச்சிங்க்கு கொடுக்கறது தான். நம்ம கடைக்கு போகும்போது பார்ப்போம் வேஸ்ட் ஆகுறது எல்லாமே. அதை வந்து அந்த பிட்ஸ் அண்ட் பீசஸை வந்து சேர்த்து ஒரு புதுசா கிரியேட் பண்ணும்போது இட்ஸ் so good to see. ஸோ உங்க ஃபியூச்சர் ஒர்க் ஷாப்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு இனி நிறைய நீங்க பண்ணணும்னு விஷ் பண்றேன்க்கா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயின். யா தேங்க்யூ. பை. ஸோ எஸ் சரண்யா அக்கா கூட அப்சைக்ளிங் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், ஃபேப்ரிக் அப்சைக்ளிங். ஸோ அவங்க பேக் ட்ராப்பே வந்து ஒரு என்வாயன்மெண்டலி ஸோ அவங்க பேக் ட்ராப்பே வந்து ஒரு என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு. ஸோ எஸ் ஸோ ஐ திங்க் ஸோ அவங்க கிட்ட பேசுனதுல இருந்து நான் கீ டேக் அவேவா எடுத்துக்கூடியது வந்து என்னன்னா இந்த மாதிரி தாட்ஸ் வந்து நமக்கு யாருமே இன்டியூஸ் பண்ண முடியாது. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம் கண்டிப்பா, பட் தென் அது கொஞ்சம் நம்ம பிளட்லயே அது வந்து வரணும், நம்மளா வந்து அது உணரணும். ஹோல் ஹார்ட்டட்லி வந்து ரியலைஸ் பண்ணி வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒன் திங், people who are not able to upcycle fabrics themselves கண்டிப்பா வந்து நீங்க அக்கா கூட கனெக்ட் பண்ணி you can get things done. உங்க வீட்ல இருக்கக்கூடிய துணிகள் நம்ம தெரியும் சைஸ் வந்து பத்தாம போய் குக்கியும் போடவும் முடியாம ரொம்ப கஷ்டப்படுவோம். பட் அந்த மாதிரி திங்ஸை வந்து நம்ம ஒரு இன்னொரு ப்ராடக்ட் ஆர் இன்னொரு வேரபிளா வந்து மாத்தக்கூடிய சக்தி வந்து சரண்யா அக்கா கிட்ட இருக்கு. ஸோ யூ கேன் ஐதர் கெட் இன் டச் வித் மீ இஃப் யூ வாண்ட் டு சோர்ஸ் ஆர் கெட் யுவர் things upcycled or directly you can reach out to Saranya Akka. அவங்க Instagram ஐடியை வந்து கீழே வந்து போட்டிருக்கேன். ஸோ அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட உங்களுக்கு சந்திக்கும் வரையில் see you from Shama. Just unmuted, powered by Fabric Upcycling.